சிறப்பான முறையில் பக்கம் மேலும் அருமையான முறையில் பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அருமையான கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகிறதுள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. நீங்க கல்ல கொண்டு எரிஞ்சாலும் சரி செருப்பிட்டு அடிச்சாலும் சரி நான் காசு வாங்காம மேடைக்குள்ள போகவே நேத்து தெரிஞ்சு வந்தோம்டா மலையில நின்று நேத்து போன ஊரெல்லாம் மறக்க முடியுமா? நாளையில நனைஞ்சு தவிச்சு போனோம்டா. வேணு வந்து நின்றதுமே ஊர்ல அடிச்சு மழை வேஞ்சு தலைக்கு எவ்வளவு கொடுத்து விரட்டி விட்டது நமக்கு தான் தெரியும். தலைக்கு 1000 கொடுத்து விரட்டி விட்டாரு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமாமா நாடகம் நல்ல நாடகம் நாளைக்கு 1500 ரூபா கொடுத்து அனுப்புனாங்க. ஆமா எல்லாமே அப்படிதாங்க இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லா பேருக்கும் பிரச்சனை நிறைய இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. பிரச்சனை இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா நீ நினைக்கிறது அப்படிதான் இருக்குது. பிரச்சனை இருந்தாதான் கோயில சாமிக்கு அர்ச்சனை. இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா மதனு? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் இந்த இங்கிட்ட எதுக்குத்தான் இங்க ஒரு நாடகம் ஓடிக்கிருக்க துண்டா அதானே மச்சான் வரல நீ வந்து உட்கார்த்தா வாத்தா அதானே மச்சான எப்ப கூப்பிட்டுக்கிட்டு 10 மணிக்கு மேலையா இந்த சிறப்பான முறையில் சோத்துல தண்ணி ஊத்தி குடிக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் கூட்டம் நிறைய உட்காந்துருக்கீங்க ராசாத்தியலா. இந்த எல்லாரும் ஊர்லயும் போல பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே பாய சுருட்டிக்கிட்டு ஓடுறது, சும்மா நாடகம் பார்க்குற பொம்பளையில ரொம்ப இழுத்துக்கிட்டு போறது, இப்படி யாரும் தயவு செய்து நம்ம ஊர்ல பண்ணிடாதீங்க. அப்படி போகணும்னா ஆசைப்பட்டா பப்பு டான்ஸ் முடிஞ்ச வேணா நீங்க போய் வேணா பாருங்களேன், போய் வேணா பாருங்க நாடகம் பார்க்காம. எதுக்கதான் கோயில் இருக்கு. மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். நாடகம் பார்க்காம யாரும் போயிடாதீத்தா. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு செம்மையா ஒரு வாரம் கூட இல்ல தீபாவளி வரப்போகுது. போட்டு புருஷனை போட்டு தொல்லை பண்ணாம 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் பேசாம வாங்கி கட்டிக்கங்க. எழுத்து வீட்டுக்காரி 5000க்கு எடுத்திருக்கா, நான் எனக்கு 7000க்கு வேணும்னு போட்டு புருஷனை போட்டு தாலி எடுத்துறாம. ஏன்னா என் பொண்டாட்டி இப்படி சொன்னாலே சரி, எழுத்து வீட்டுக்காரி 5000க்கு புடவை எடுத்திருக்கான்னு சொன்னா அப்பயே ஈரக்குளம் ஆடிருச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே நம்மளன்னு உசுர கையில உடிச்சுட்டு இருந்தேன். அதே போல போத்தீஸ்க்கு கூட்டி போனேன் மாப்பிள்ள. போத்தீஸ்க்கு கூட்டி போனா எங்கிட்ட என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு 8000 கொண்டு போயிருந்தேன். எப்படி குறைஞ்ச வச்சா 5000 தாண்டி தான் எடுப்பாண்டு. ஆனா என் பொண்டாட்டி தங்கமானவன், ஒரே ஒரு பிளைன் சேலை மட்டும் எடுத்தா. விலைய கேட்டேன் 1500 ரூபாண்டு. அப்படி வளர்த்திருக்கமே தங்கச்சி. என்னடா என் பொண்டாட்டி 1500 ரூபாய்க்கு இல்ல தீபாவளி பச்சை சிங்கம் முடிச்சிட்டாலேன்ற சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்து இந்த புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டுக்குன்னு துண்டாவே செக்ஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போனா மாப்பிள்ள ஒரு ஜாக்கெட் துணி 2000 ரூபாடா. என்னடா சொல்ற? சேலை 1500, ஜாக்கெட் 2000. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாசி வச்சு லெகங்கா வச்சு மசுறு வச்சுன்னு சொல்லிவிட்டு ஆரிய ஒர்க்கு மசுரை புடுங்கின ஒர்க்கு இதுக்கு தான் 2000 ரூபான்னு பிள்ளை போட்டான்டா. சரி 2000 ரூபாய்க்கு ஜாக்கெட் துணியை எடுத்து கொடுத்து ஒரு ஜாக்கெட் துணி தைக்கிறதுக்கு எவ்வளவு காசு? என்ன மாப்பிள்ள ஒரு 400 எவ்வளவு தவறு? 500 மிஞ்சி போன 500 வருமா? அந்த டெய்லர் நான் கொடுத்த டெய்லர் தையக்கூலி காசு கேட்கிறான் 2500 ரூபாய் தையக்கூலி காசுடா. ஏண்டா 2500 ரூபாய் தையக்கூலி காசு கேட்டா அப்பதான் அவன் சொல்றேன், அண்ணே உங்க பொண்டாட்டி தான் போன் அடிச்சு சொல்லுச்சு ஜாக்கெட்ல சன்னல் வைக்கலுமா, சன்னல் வைக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்லன்னு சன்னல் வைக்க சொல்லிருக்க உங்க பொண்டாட்டி. கொத்தனாருக்கு ஒரு 1500 ரூபாய் சம்பளம், ஆசாரிக்கு ஒரு 800 ரூபா, தைக்கிற எனக்கு ஒரு 300 ரூபா, மொத்தம் 2000 ரூபான்னு பிள்ளை ஒன்று நிப்பாட்டிட்டான்டா. என்னடா இதுக்கெல்லாமா காசு வைப்பாங்க? சேர்ந்து 2000 ரூபா காசை கொடுத்துட்டு ஜாக்கெட்டை வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டேன். ஏண்டி 2500 ரூபா போட்டு தச்ச ஜாக்கெட்ரி எப்படித்தே தச்சிருக்கான்னு தெரியல, போட்டுக்கிட்டு வா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு
ஜாக்கெட் துணியை கொடுத்தா அவளும் போட்டுக்கிட்டு வந்தா மாப்பிள. சரி போட்டுக்கிட்டு வந்த லூசு முண்டை துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. ஏண்டா புது ஜாக்கெட் இவ்வளவு ரேட் கொடுத்து தச்சிருக்க, ஏன்டா பொத்திக்கிட்டு வருது? அப்படித்தான் நானும் கேட்டேன், ஏண்டி 2500 போட்டு தச்ச ஜாக்கெட்டை ஏண்டி போட்டுட்டு பொத்திக்கிட்டு வர்றேன்னு கேட்டா. அப்பதான் அவ சொல்றா, அந்த நாசம் பத்து போற டெய்லரு சன்னலை பின்னாடி வைக்கிறதுக்கு போல முண்டை முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்காண்டா. எதை எங்க வைக்கிறனே தெரியாம இப்படி சில லூசு போய் இருக்குதான். நான் இன்னொரு விஷயம் தெரியுமா மாப்பிள? என்னது இங்க என்னங்க என்னதுங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிதான் ஆகணும். என்ன விஷயம்? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் லேசுப்பட்ட டான்ஸ் கிடையாது. ஏய், அப்படி சொல்ற? மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு 1 நம்பர் நாங்க லூசு முண்டைய கூட்டி டேய் வந்திருக்கோம். டேய் நல்ல முண்டதான்டா. ஏன்டா நீ வீட்ல ஃபுல்லாடா. நீங்க அப்படி சொல்றீங்க பாஸ். ஆனா யார பாஸ் நம்புறது? நல்லா கவனிச்சு பாரு மதன்ராஜ். நான் ஏன் வந்து இத குறைவா சொல்றேன் கேக்குறியா? பெண்கள் வந்து நம் நாட்டின் கண்கள். ஆமாயா ஆமாயா. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. ஒயின் ஷாப்ல ஊர்ல குடி இருக்கவே கூடாதா? என்னடா ஏண்டா எப்படி பேசிக்கிறீங்க? ஒயின் ஷாப்ல ஊர்ல கூட இருக்க. எனக்கு என்ன தெரியும் அத பத்தி? குடிக்கிறது ரொம்ப கெட்டது மாப்பிள. ஏய் அப்படி சொல்ற? யாரு சொன்னா குடிக்கிறது நல்லதுண்டு? உலகத்திலேயே மோசமானது குடி ஒண்ணு மட்டும்தான். குடிக்கிறவங்க தானே கேட்கணும், நம்மளுக்கு அப்படி சொல்லி இப்ப சொல்லி 100க்கு நம்மலாம் குடினாலே என்னன்னு தெரியாது. ஆனா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இதுல ஏன் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, பெண்கள்லயே மொத்தம் 3 வகை இருக்கு. என்னன்னா பெண்கள் முதல் ரகம், பெண்கள் 2வது ரகம், பெண்கள் 3வது ரகம். நல்லா கவனிச்சு பாருவே. இந்த பெண்கள்ல முதல் ரகத்தை ஈஸியா கணிக்கலாம். சரி. இப்போ ஒரு குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்க. அப்போ ஒரு புருஷன்காரன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? ரோசப்பட்டு அடிப்பான். இதுதானே எல்லா குடும்பத்திலும் நடக்கிற வழக்கம். இதுதானே எல்லா குடும்பத்திலும் நடக்குது. ஆனால் இங்க வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகரகமா பிரிக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க. புருஷன்காரன் ரோசப்பட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு கைய ஓங்குவான். ஏய் கட்டண புருஷனை ஏத்தாடி பேசுற? ஏடி மோத்தா மகளே ஏத்தாடி பேசுற? உன்னை ஒரு அப்பு அப்பு அப்புன்றதே சொல்லுவேன். இவன் கையை கூட இந்த பொண்டாட்டி மேல பட்டுக்காது. நம்ம என்னடா நாடகம் போடுறான்? நம்மளாவது காசுக்கு நாடகம் போடுறோம். ஆனா புருஷங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இந்த பொண்டாட்டிக்கு ஒரு நாடகத்தை போடும் பாரு. பல லட்சம் கொடுத்தாலும் செல்லாது மாப்பிள. இவன் டென்ஷன்ல பேசிக்கிறியா? ஏய் கட்டண புருஷன் ஏத்தாடி பேசுறா? ஏடி மோத்தா மகளே உன்னை ஒரே அப்பு அப்புன்ற சிமுக்கு நாடகத்தை தொடங்குங்க. என்ன கொண்டு உனக்கு வாக்கப்பட்டதுக்கு என்ன சுகத்தை கட்ட அச்சோ அடிக்கிறியா மிதிக்கிறியா? இந்த முண்டை தொட்டுக்கவே மாட்டேன். அதுக்குள்ள கத்தி ஊரை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அருவாளோட வந்து நின்றுவாங்க. இது வந்து பெண்கள்ல முதல் ரகம். 2வது ரகம் ஒண்ணு இருக்கு. இதே போல புருஷன் வந்து பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு ஓங்குவாங்க. ஐயா ஏய் கட்டுன புருஷனை ஏத்தாடி பேசுற? உன்னை ஒரே குத்து வாயிலே குத்துவே. ஆமா நீ ஆயின ஊத்தாரி ஊதி தொட்டு பாரு. என்ன பேசுற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுதே கடைசி வரைக்கும் முண்டை முணங்கிய குடும்பத்தை கெடுத்துருவான். இந்த பொம்பளைக்கும் புரியாது, அடி வாங்குற அவனுக்கும் புரியாது. இத கூட மன்னிச்சு விட்டலாம் மாப்பிள. 3வதா ஒரு ரகம் இருக்குடா. திஸ் இஸ் எ டேஞ்சரஸ் உமன். இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் அணுகுண்டுக்கு சமானமா. ஆமாடா. எப்படி தெரியுமா? புருஷன் கோபத்துல பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு ஓங்குவான். எப்படி ஏண்டி கட்டண புருஷனை ஏத்தாடி பேசுறா? மொத்த மகளை ஒன்னையும் நான் வெட்டுவேன், உங்க அப்பானை நான் வெட்டுவேன். நீ வெட்டி நக்குன போடா தும்மிய குடிக்கி முடிஞ்சு. இந்த பொம்பளைங்க தான் முதல்ல சோத்துல விச வைக்கிற பொம்பளைங்க. நிறைய இருக்கும் போல. நிறைய 3வது ரகம் நிறைய இருக்கும் போலடா. பல்லு ஒரு மாரில இருக்குதுங்க ஆத்தி. ஏய் மதன் இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? பெண்கள் வந்து நான் குறைவா சொல்லல. பெண்கள் வந்து என்னைக்குமே நம்ம நாட்டின் கண்கள் தான். ஆனா சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்க. ஏய் இரியா இனியா கேணத்தனமா பேசுற. இப்ப பெண்களுக்கு சொன்னா ஏன் ஆண்கள் கூட்டம் இல்லையா? ஆண்களுக்குலாம் எதுவும் இல்லையா? 3 இருக்கு மாப்பிள. சொல்லியா நல்லா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு 3 கடை முக்கியமான கடை இருக்கு. என்ன கடை? இந்த கடை இல்லாம பெண்களால இத்தினி கூட இருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன். பெண்களுக்கு 3 கடை முக்கியமான கடை. என்னென்ன தெரியுமா? என்ன கடை? ஒன்னு பூக்கடை, ஒன்னு துணிக்கடை, ஒன்னு நகைக்கடை. இது இல்லாம இவங்களால இருக்கவே முடியாது. ஆம்பளை மட்டும் இழுச்சா போயல ஆம்பளைக்கும் 3 கடை இருக்கு. அப்படி என்ன கடை? பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடுங்கி வைக்க அடகு கடை, வித்து தண்ணிய போட சரக்கு கடை, கடைசியில முண்டை தள்ள மாதிரி விழுகிறது சாக்கடை. நம்ம உழப்புலாம் இப்படித்தான் போய்க்கு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா மதன்? இன்னைக்கு பொண்டாட்டிக்கு செலவழிக்கிறத விட வப்பாட்டிக்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கான். இது என்ன நாடகம்?
இது என்ன நாடகம்? வள்ளி திருமணம். வள்ளி திருமண நாடகம்னா என்ன தெரியுங்களா? முருகப்பெருமான் வள்ளிய எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணுறார். இது இந்த கதையோட சாராம்சமே. திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. முருகப்பெருமான் பண்ணது புனிதமான காதல். ஆனா நீங்களும் காதலிக்கிறீங்க. யாரு யார காதலிக்கணும் தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கணும். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா ஊராம் பொண்டாட்டியவே விரட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க கேட்காங்க? நல்லா கவனி மாப்பிள. சொல்றவனா அதான் சொல்றேன், கேட்டவனா அவன் நடிக்கிறாங்க. என்ன பண்ணதுக்கு? ஆனா நல்லது செஞ்சா சில பேருக்கு பொறுக்காது. அதான் உண்மை. நான் ரொம்ப நல்லது பண்ணுவேன் மாப்பிள. ஆமா நீ பண்ணா நல்லதாடா. சரி, அப்பாட்டிட்ட பேசுறதுல அவ்வளவு சுகமா இருக்கான் அந்த ஒருத்தன். சொல்றேன் இவன் சொல்றேன். இங்க இருங்க. ஏங்க உண்மைக்குமே எனக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? சில பேருக்கு இந்த பரம்பரை வைத்தியம்னு சொல்ல பார்த்திருக்கீங்களா? பரம்பரை கைப்பக்குவம் உண்டு. சில பேர் விபூதி வச்சா காத்துக்கிறப்ப நின்று போகும்டுவாங்க. சில பேர் வந்து பச்சை தண்ணியை மோந்து கொடுத்தாலே அவங்க வீட்டுல எல்லா நோயும் சரியா போகும்டுவாங்க. இப்படி எங்களுக்கு ஒரு வைத்தியம் இருக்குப்பா. நாங்க வந்து இந்த பாம்பு கடிக்கு மருந்தெல்லாம் கொடுப்போம். ஆமா மாப்பிள. ரொம்ப விஷம் உயிர் போற மாதிரி இருந்துச்சா வாயை வச்சு கூட உறிஞ்சு விஷத்தை எடுக்கிற தன்மை எங்களுக்கு இருக்கு. அன்னைக்கு ஒரு கொடுமை தெரியுமா மாப்பிள? ஒரு பொம்பளை கடலை காட்டுக்கு களை எடுக்க போயிருந்திருக்குது. கெண்ட காலில் சொரட்ட பாம்பு கடிச்சு புரிச்சு வீட்டுக்கு கெட்டு போட்டு வந்துருச்சு. எப்பா பப்புனு தம்பி என்னத்தா கடலை காட்டுல களை எடுத்த சொரட்ட பாம்பு கடிச்சு புச்சுப்பா, எப்படியாவது காப்பாத்து பாண்டுச்சு. சரி என்ன நீ தொலைத்துக்க, வாயில வேற முறை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படினாலும் காப்பாத்துன்னு சொல்லிவிட்டு மாப்பிள பல்லு போட்ட இடத்துல விஷத்தை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டு மாப்பிள 1/2 மணி நேரம் உறிஞ்சி எடுத்து அந்த ஆத்தாவை காப்பாத்திட்டு 2 நாள் கழிச்சு நேத்து ஒருத்தர் கொடுமையில வந்துட்டான்டா. ஒருத்தன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தியா, என்னடா உன் பிரச்சனை? என்னே பாம்பு கடிச்சு போச்சுன்னு எப்படியாச்சும் உறிஞ்சி எடுண்டியா. எங்கடா பாம்பு கடிச்சுண்டா? வெயிலுக்கு போற நேரத்துல இதுல கடிச்சு போச்சுன்னு எப்படியாவது உறிஞ்சி எடுக்கிறான்டா. நாசம் பத்து போற முண்டை நான் இழுச்சு அப்படி பேசாத தம்பி, உன் பேச்சு அதுல சுத்தம் இல்ல. அப்படி பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நடக்கின்றது புனிதமான நாடகம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யூடியூப் மேன் நல்லா இருக்குன்னு ராசா பசும்பொண்டு ஆரோ மற்றும் தங்க பாண்டியன் ரொம்ப நன்றி. யூடியூப்லாம் நல்லா தான் எடுக்கிற, எடுத்து போடுறது மட்டும் போடு ராசா. இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறத மட்டும் போட்டு விட்டுறாது. ஏன்னா ஒன்னு எட்டு என் குடும்பத்தில் வெட்டுக்குத்து ஆயிருச்சு. பெரிய பிரச்சனை மாப்பிள்ள. உண்மைக்குமே கேமராமேன் நீ நல்லா இருக்கணும். என்னையெல்லாம் என் பக்கத்து தெருவுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு வெளிநாட்டு முறைக்கு போன் அடிச்சு பேசுறாங்கன்னா நீங்க தான் காரணம். இது நல்ல விஷயம். ஆனா கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? போன வாரம் ஒரு புதுசா டான்ஸ் ஒன்ன கூட்டி வந்திருந்தாங்க மாப்பிள்ள. புது டான்ஸ் சொல்லி போட்டு நான் கெட்டி பிடிச்சு ஓவரா அமுக்கி விட்டு இதை எடுத்து யூடியூப்ல போட்டு விட. இதை என் மாமியாரி லூசு முண்டை பார்த்து இருந்திருக்கா. அந்த கிறுக்கு முண்டை சும்மா இருக்காம மாமியார் கொண்டுட்டியடா. என்ன இப்படி பாக்க? இல்ல மாமா, இது போன வருஷம் நடந்தது. மாமியா கொண்டே இல்லையா? அத முத சொல்றா. இல்ல மாப்பிள, எவ்வளவு பிரச்சனை எப்படி மாத்தி விட்டா என்னடா உனத்துக்கு? அடே முழக்கங்காலி, நீ தாண்டா சரியா கவனிக்கிற. இன்னொரு முக்கியமான விஷயம், 1 2 இந்த பக்கத்து எக்கச்சக்கம் பேர் இருக்கீங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்சுன்னு யாரும் போயிடாதே, நல்லா இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் காலத்து நேரத்தை அனுசரித்து தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த அருமை ஐயா பசுமன் கண்டெடுத்து உனா முத்துராமலிங்க கலைப்பணி சார்வம். அதனால இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவரனும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. சேர்ந்து நாடு கண்டெடுத்த சுந்தரமே, அவர் சிறந்தகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்க சேர்ந்து நாடு கண்டெடுத்த சிதறமே,
அருமையான முறையில் சிறப்பாக போடு சிவசக்தி பழைய இரும்பு கடை கோட்டைமேடு அன்பு சொந்தங்கள் சார்பாக நெஞ்சார்ந்து நன்றிகளே சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அருமையாக சிறப்பான பூமியாம் புண்ணிய பூமியாக திகழக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் நமது கமதி வட்டம் நமது மருதங்க